सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। महातंत्र महायंत्र महामंत्र महायंत्र महासना महायागक महाराध्य महाभैरव पूजिता महेश्वर महाकल्प महातांडवताक्षिणी चतुष्षष्ट्युपचाराढ्य चतुष्षष्टिकलामयी महाचतुष्षष्टिकोटि योगिनी गणसेविता ரகசியநாம ஸ்தோத்திரத்துல ஆச்சரியகரமான நாமாக்களை பார்த்தோம். அதுலயும் போன வாரம் அம்பாளுக்கு சதுர்த்தி உபச்சாராட்சியா 64 உபச்சாரங்கள் அதை பிரத்யட்சமா பண்ணின. அந்த உபச்சாரங்கள் அவைகளுக்கு என்ன அர்த்தம்? உபச்சாரம் உப சமீபே சரதி, பக்கத்துல இருந்து அம்பாளுக்கு பணிவிட பண்றது. அது இஜ்ஜா சேவா யோகம் இப்படியெல்லாம் சில உபாசனைகளுடைய தர்மங்கள். அவைகள்ல பக்கத்துல இருந்து சேவை பண்றது அம்பாளுக்குன்னு இருக்கு இல்லையா? அது திரிபுரத்துல போய் அம்பாளுக்கு சேவை பண்ற மாதிரி இங்கேயே இருந்து கொண்டு மானசிகமாக அம்பாளுக்கு பண்ணக்கூடியதான ஒரு தொண்டு இருக்கு இல்லையா? அந்த தொண்டானது உங்க மனசை சுத்திப்படுத்தி உங்க மனசை அம்பாளுக்குள்ள கேட்கக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம். பரசுராம கல்பசூத்திரத்துல சொன்னதான 66 உபச்சாரங்கள். பஞ்சோபச்சார பூஜை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளது ஏற்கனவே என்ன கல்பியான நமஹா என்று. அதே போல ஷோடசோபச்சார பூஜைகள்லாம் பண்ணி வழக்கம் இருக்கு. தியானம், ஆவாகனம், ஆசனம், அர்க்கிய பிரதானம் இப்படி வரிசையா 16 உபச்சாரங்கள். அதற்கு பிறகு 64 உபச்சாரங்கள் விசேஷமாக சொன்னோம். இந்த 64 உபச்சாரங்கள் இல்லாமல் மேல இருக்கக்கூடியதான 8 உபச்சாரங்களும் சில தந்திரங்கள் சொன்னதான உபச்சாரங்களையும் பார்த்தோம். இப்படி சதுஷ்டா அப்படிங்கிறது. அதற்கு பிறகு சதுஷ்டி கலாமயி அம்பாளுடைய சுரூபம். சதுஷ்டி கலாமயி 64 கலைகளோட கூடினவள் அப்படின்னு அர்த்தம். இந்த கலாமயின்னு இருக்கும், இது மயக்க பிரத்யம், கலைகளோட கூடினவள்னு அர்த்தம். பிராதுரியார்த்தே மயட்ட, விகாரார்த்தே மயட்டும் இருக்கு, ஸ்வரூபார்த்தே மயட்டும் இருக்க வியாக்கரணத்துல. நாம் இங்க பிராதுரியார்த்தே மயட் அப்படிங்கிறோம். பிரசுரமாக 64 கலைகளோட அம்பாள் இருந்துட்டு இருக்கா. ஆனா கலான்னு சொன்னா கலா தொட்டோட சோபாக அப்படின்னு 16ல ஒரு அம்சத்துக்கு கலைன்னு பேரு. ஆனா அந்த கலைகள்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒவ்வொரு கலையும் நான்கா பிரிச்சிருக்கோம். அதனால 64 ஆயிடுச்சு. 64 கலைகளை விசேஷமாக அம்பாளா அடையறதுக்கு வேண்டியதான வழின்னு சொல்றோம். சாதாரணமாக லோகத்துல கலை சாஸ்திரம் அப்படின்னு 2ஆ பிரிஞ்சிருக்கு. சாஸ்திரம்னு சொன்னா சயின்ஸ்ன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. கலைகள்னா ஆர்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆர்ட்டுக்கும் சயின்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியல. அஸ்ட்ராலஜி சயின்ஸுங்கிற சில பேர், இல்ல அதோட ஆர்ட்ங்கிற. இது ரொம்ப நாளா சண்டை நடந்துன்றது நம்ம பார்த்தோம். இதுக்கு என்ன வித்தியாசம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன்னா தெரியும். எங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் பிரின்சிபல், காரிய காரண பாவம் நிச்சயமாக ஏற்படுமோ அதுக்கு சயின்ஸ் பேர், சாஸ்திரம்னு பேர். இது பண்ணினா இது வரும், இப்படி சொன்னாதான் அதுக்கு சாஸ்திரம் பேர். அது பண்ணாமலும் அது வந்ததுன்னு வச்சுங்களேன், அது கலைன்னு பேர். பண்ணினாலும் வராத போனாலும் கலைன்னு பேரு. என்ன அப்படின்னு ஒரே கீர்த்தனை தான், ஒருத்தர் பாடினா ரொம்ப அழகா இருக்கு, இன்னொருத்தர் பாடினா சாதாரணமா இருக்கு. அதே ஸ்வரம் தான், அதே சாகித்யம் தான். அப்ப ஒருத்தர் பாடினா ஒரு மாதிரி இருக்கு, கம்பீரமா இருக்கு, ஒருத்தர் பாடினா ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்றது? அதான் கலைன்னு. கலைக்கு சயின்ஸுக்கு என்ன வித்தியாசம்? இது இப்படின்னா இப்படிதான் இருக்கணும், அதுல ஒரு வித்தியாசமும் இல்லாம இருந்தால் இதுக்கு சயின்ஸ் பேரு. ஆனா நம்ம நாட்டுல சாஸ்திரங்கள் புருஷால் வர்த்திக்கணும், கலைகள்லாம் ஸ்திரீகள் அவளுடைய விவகாரம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் அம்பாளுக்கு சொல்லும் பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம், சதுர்த்தி கலாமணி
பரமேஸ்வரனுக்கு வரும் பொழுது ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோ அதிபதி அப்படின்னு சர்வ வித்யைகளுக்கும் அதிபதியாக நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கலைகளுக்கு அதிபதி யாரா சொல்லியிருக்கோம்? அம்பாளை சொல்லிட்டு இருக்கோம். இந்த கலைகள்ல அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தினால்தான் ஒரு மனுஷனால அடைய முடியும். இந்த கலைகள்லாம் என்ன பண்றதுன்னு மனுஷனுடைய மனத்தை சந்தோஷப்படுத்துறது, அதை மென்மையாக்குறது, அது ஒரு விதமான ஒரு தன்மையை கொடுக்கறது அந்த மனசுக்கு. மனசுல இருக்கிற கட்டோர எண்ணங்களை மாற்றி விடுறது. மனசானது எப்படி அது கல்லு மாதிரியும் இருக்கும் சில சமயத்துல. சில சமயத்துல புஷ்பம் மாதிரி மிருதுவா இருக்கும். சில சமயத்துல அப்பொழுது தயார் பண்ணினதான வெண்ண மாதிரி இருக்குமா. அதனாலதான் நவநீதம் வருது. அந்த மனசு அந்த நவநீதமாக இருக்குமையானால் அந்த பகவானுடைய பாதங்கள் அதுல விழுமையானால் அந்த பாதங்களுடைய இன்பிரிண்ட் நல்லா வரும். அந்த மனசானது எப்படி அது நவநீதம் மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருக்குமையானால் பகவத் தியானத்தினால் அது என்ன ஆகும்? அந்த பகவானுடைய பாதங்கள் அங்கே நிற்கும். ஆகையால் பகவானை நன்றாக அறிந்து கொள்வதற்கு உபயோகப்படக்கூடியதான ஒரு பாகத்துக்கு ஒரு பகுதிக்கு காலமானது. இந்த எல்லா கலைகளும் எங்கே வந்து சேர்றது? அம்பாட்ட ஒன்னா போய் சேர்றது. எல்லா கலைகள்னாலும் அடையப்படுபவள் அம்பாள். ஆகையால் சதுஷ்டி கலாமகி. எந்த கலையாவதும் பரவாயில்ல, அம்பாள் தான் அடையலாம். இந்த கலைகள் என்ன நம்ம பார்க்கணும். கலைகள்னா நமக்கு சாதாரண பெயிண்டிங் டிராயிங் இதுதான் சாதாரண ஆர்ட். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பெயிண்டிங் டிராயிங் இதான் ஆர்ட் நினைச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் என்னென்ன பண்றானோ அத்தனையும் கலைகள். இந்த கலைகள் வழியாக பகவானை அடைய முடியும். அதனாலதான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது எத்தரோஷி எஜ்ஜுஹோசி எத்தாசி தற்புருஷ்பம் அதர்ப்பணம். எனக்கு அர்ப்பணம் பண்ணதான் நீங்க நிச்சயமாக அந்த நிலையை அடைவேள்னு சொல்றாரு. இது அடைவேள்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? எல்லா கலைகளும் என்னுடைய ஸ்வரூபம் தானே. எல்லா ஞானமும் இங்கிருந்து தானே வந்தது. எல்லா ஞானங்களுக்கும் மூலமா இருக்கக்கூடியதான அம்பாளை அடையறதுக்குத்தான் இவைகள்லாம் இருக்கு. எதையும் நீங்க சின்சியரா ட்ரை பண்ணீங்களேயானால் அது அதற்காகவே நம்ம இதுக்காக காசு சம்பாதிக்கணும், புகழ் வரணும் அப்படின்னு இல்லாமல் அந்த கலையானது அதற்காகவே நீங்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினீங்களேயானால் உங்களுக்கு மற்ற பதார்த்தங்களும் கிடைக்கிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு பகவானுடைய பிரீதியும் ஏற்படும். இத சொல்றதுக்காக தான் சதுஷ்டி கலாராத்யா அப்படின்னு சொன்னோம். 64 கலைகள்னாலையும் அம்பாள் ஆராத்யா சதுஷ்டி கலாமகி சதுஷ்டி கலாமகி அப்படின்னு சொன்னோம். 64 கலைகளுடைய ஸ்வரூபமா அம்பாள் இருக்கா. இந்த 64 கலைகள் என்ன அப்படின்னு கேட்டா அது சொல்ற சதுஷ்டி கலா காரணதரியே கதாகோசே ஸ்ரீதரியே லக்ஷ்மி பீட்டிகாயாம் வைலட்சண்யேன கணிதா தாஹா நிஷ்கிருஷ்ய நிச்சந்தே. இந்த 64 கலைகள் என்னங்கிறது பல விதமாக அதை சொல்லியிருக்கா நம்ம முன்னோர்கள். 64 உபசாரங்களே பல விதமாக சொன்னான்னு பார்த்தோம். இவைகளை கோடிஃபை பண்ணது பரசுராமர் கல்பசூத்திரத்துல. அதுதான் போன வாரம் பார்த்தோம். அதோட மட்டுமல்ல ஆச்சாரியால் தேவி மானச பூஜா சதுஷ்டி உபசார பூஜா ஸ்தோத்திரம்ங்கிற இடத்துல இதே 64 உபசாரங்களே அவருக்கு அதுக்கு அர்த்தம் எல்லாம் சொல்லியிருக்கேன். நியாயமா அதுன்னு சொல்லணும் இந்த கிளாஸ்ல. ஆனா நம்ம பாஸ்கராயருடைய பாஷையினால நிறுத்தி வச்சுட்டு இருக்கோம். அதுன்னு சொல்றோம்னா ஒரு 10 கிளாஸ் ஆகிடும். அதுக்கு ஒவ்வொரு உபசாரத்துக்கும் என்ன அர்த்தம், எதற்காக அம்பாளுக்கு ஆபரணங்கள் போடுறேன், எதற்காக அம்பாளுக்கு சிவப்பு துண்டு கட்டுறேன், அருண குசோத்தரியங்கள் ஏன் வேற கலர் பிடிக்காதோ அம்பாளுக்கு, அருண குசோத்தரியங்கள் பையானினமா அப்படின்னு ஏன் அருணமா அந்த கலரை தான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி அம்பாளுக்கு காலாதொரு தூபம் கல்பையானினமா அதருனால தூபத்தை போடுறல எதற்கு வேற தூபம் பிடிக்காதோ. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தத்துவம் உண்டு. இவர்கள்லாம் ஆச்சாரியால் எழுதியிருக்கா. அதை நம்ம பண்றதுன்னா ரொம்ப நாள் ஆயிடும். இப்பவே ரொம்ப நிதானமா போறதுன்னு சில பேர் அபிப்பிராயப்படுறாளோ இல்லையா. அதனால போட்டோம். நம்ம பாஸ்கராயர் என்ன சொல்லி இருக்காரோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இதோட இல்லாம மற்ற சில பேரும் இந்த நாராயண சாஸ்திரிகள் வழிபாடுலாம் என்ன பண்ணியிருக்கா, இந்த உபசாரங்களையே ஸ்தோத்திரமாக அனுதினமும் ஸ்மரணத்துக்காக தயார் பண்ணியிருக்கா. இப்படி நிறைய கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு உபசாரங்களை பத்தி. அதே போலயே இந்த கலைகளை பத்தி சொல்லக்கூடியதான விவகாரங்கள் நிறைய இருக்கு. எங்க இருக்கு? சாரங்கதரிய சம்ஹிதையில் சொல்லி இருக்கு.
கதாகோஷத்துல சொல்லியிருக்கு. ஸ்ரீதரிய கிரந்தத்துல ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவர் ஸ்ரீதரர். அவர் எப்படி பண்ணியிருக்கார்? அந்த மணிநாதர் காவியங்களுக்கு வியாக்கியானம் பண்றா போல நானபேட்சித முச்சதே. எங்க சந்தேகம் இருக்கோ அங்க பார்த்தேன்னா அங்க வியாக்கியானம் இருக்கும். அவர் எப்படி எழுதியிருக்க அனாவசியமா ஒரு வார்த்தை எழுத மாட்டார். எங்க நகமா சந்தேகம் இருக்கோ அங்க கீழே பார்த்தேன்னா வியாக்கியானம் பண்ணியிருப்பார். அப்படின்னு அது ஒரு தனி விவகாரம். அப்படி நானபேட்சித முச்சதே நாதிகம் லிக்கதே கிஞ்சிது அப்படின்னு பிரதிஜை பண்ணி எழுதியிருக்கார் மல்லிநாதருடைய வியாக்கியானம். பழைய நாள்ல காவியங்கள்லாம் படிக்கிறதுன்னு சம்ஸ்கிருதத்துல மல்லிநாதர் வியாக்கியானத்தோட படிப்பா. அதே போலயே வியாக்கரணத்துல எங்க ஸ்பெஷலாக சொல்லியிருக்கோ அவைகள்லாம் அந்த மல்லிநாதத்துல நிச்சயமா இருக்கும். அதே போலயே ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஸ்ரீதரிய வியாக்கியானம், மகாபாரதத்துக்கு நீலகண்டிக வியாக்கியானம். மகாபாரதம் யார் சார் படிக்கிறதுங்கிறா அது வேற. இருந்தாலும் மகாபாரதத்துல எங்கெங்க சந்தேகம் ஒண்ணு அதுக்கு நீலகண்டாவும் வியாக்கியானம் பண்ணியிருக்க. அழகா அற்புதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எப்படி ராமாயணத்துக்கு கோவிந்தராஜ வியாக்கியானம், கசக வியாக்கியானம் இவர்கள்லாம் பார்க்கிறோமோ அதே போலயே விசேஷமாக இந்த ஸ்ரீதரியர் அவர் என்ன பண்ணியிருக்காரு? லட்சுமி பீட்டிகாயாம் அவர் லட்சுமி பீட்டிகான்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அதுல வைலட்சண்யேன கணிதாக அதை பிரிச்சு சொல்லியிருக்கார். இதுல சிலது அதுல சிலதுன்னு 64 கலைகளை சொல்லியிருக்கார். இது போல நிறைய இருக்கக்கூடியதான கிரந்தங்கள்ல அதை பிரிச்சு அதை எல்லாத்தையும் பார்த்து ஓவர்லாபா இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்லாம் எடுத்து எது கரெக்டா இருக்கணுமோ 64 அதை நான் தனியே பிரிச்சு கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற 64 கலைகள் என்ன பார்க்கவர் நமக்காக பல கிரந்தங்களை தேடி இதுதான் 64 கலைகள் எல்லோரும் ஒத்துண்டது. எப்படி அம்பாளுடைய அனுகிரகத்துக்காக வரக்கூடியதான எல்லோரும் ஒத்துண்டதான 64 கலைகளை நமக்காக பிரித்து கொடுத்திருக்க. இப்பொழுது அந்த 64 கலைகள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அஷ்டாதசலிபி போத கல்லேகன சித்திரவாதனே சித்திரம் பகுவித பாஷா ஞானம் தற்கவிதா ஸ்ருத நிகதிதாத்யூதம் வேதாः உபவேதாஸ்த்வாரः शास्त्रांगशक्के द्वे तंत्रपुराण स्मृतिकं काव्यालंकारनाटकादि द्वे शांति वस्याकर्षण विद्वेष उच्चाटन मारण निषट गतिजल दृष्ट्यग्नि आयुध वाग्रेण वा वेदस्तंभन सप्तकं शिल्पं गज अय पर रस रधन वरदिष्टा सामुद्रिकमाल्य शूदगारुडगा तत्तत्तुटिरानद्गजनेन्द्रजालवृत्तनृत्तानि गीतरसवादौ रत्नपरीक्षा शौर्यं धातुपरीक्षाणाप्तिदृश्यत्वम् इति भास्करसुधियः कविनोक्ता निष्कृष्टा कलास्तुष्टि அப்படின்னு பல கிரந்தங்கள்ல இருக்கக்கூடியதான லிஸ்ட் எல்லாம் பார்த்து அதுல எது எல்லாரும் ஒத்துந்ததான ஒரு கிரந்தமா அதை நமக்கு பிரிச்சு கொடுத்திருக்க. இது ஒரிஜினலா பாஸ்கராயர் பண்ணினதான ஒரு காரியம். எத்தனையோ கிரந்தங்கள்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து நமக்கு பிரிச்சிருக்க. இது போல பண்ணா எத்தனை PhD கொடுக்கணும் பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஊர்ல PhDங்கிறான், ஏதோ ஒண்ணு பண்றான் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஞானம் அதோ ஞானம் தான். ஆனா விவகாரம் என்னன்னு எவ்வளவு சவப்பட்டு எத்தனை புத்தகங்கள்ல இருக்கிறத பார்த்து இத்தனை கலைகள்ல இதெல்லாம் எப்படி அம்பாளுக்கு உபச்சாரத்துக்கு உபயோகப்படுது, இதன் வழியாக எப்படி அம்பாளை அடையலாம் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்க. இதுல முதல்ல என்னன்னு அஷ்டாதச லிபி போதா 18 விதமான லிபி. லிபின்னா ஸ்கிரிப்ட், தெலுங்கு எழுத்து, தமிழ் எழுத்து, நாகர எழுத்து, அதே போல கிரந்த எழுத்து, இது போல 18 விதமான லிபிகள் இருக்க நம்ம நாட்டுல பரவலா இருந்தது. இந்த ஒவ்வொரு லிபிக்கும் என்ன விசேஷம் உண்டுன்னு ஒவ்வொரு லிபியும் அம்பாளை காட்டுறது. எந்த லிபியும் நீங்க பாருங்க ஓன்னு எழுதினா அது ரவுண்டா தான் இருக்கலாம், ஸ்கொயரா இருக்கக்கூடாது. எந்த லிபியாக எழுதுன்னு பாருங்க, ஹிந்தி எழுத்துங்க, தேவநாகரி எழுத்துங்க, தெலுங்கு எழுத்துங்க, தமிழ் எழுத்துங்க, அந்த ஓங்கிற பதமானது அது எப்படி இருக்குன்னா ரவுண்டா தான் இருக்கணும். அதே போல ஆண் எழுதினா அது ரவுண்டா தான் இருக்கணும். ரான் எழுதினா அது ரவுண்டா இருக்கக்கூடாது, ஸ்கொயரா தான் இருக்கணும். என்ன சுவாமி இப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்க
தத்துவம் உண்டுன்னு. ஒண்ணு அக்னி அக்னி கோணம், ராங்கிறது அக்னி முத்திரை. அதே போல ஆங்கிறது அகாரோவை சர்வாவா தந்திரன்னா அப்படின்னு அகாரமானது எல்லா வாஸ்வரூபமாக இருக்கு. ஆகையால் அதை ஓங்காரம் தான் இருக்கணும். ஓங்காரமானது எப்படி இருக்குன்னா, ஓங்காரம் ஜாகிரத்துவம் நடுசக்தியாக 3 நிலைகளையும் தாண்டி இருக்கக்கூடியதுல அது வட்டமாகத்தான் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு லிபியும் ஏதோ என்னமோ எழுதினாலும் நினைக்கப்படாது. லிபி ஏதோ கண்டுபிடிச்சுட்டா சார் அவன் இஷ்டமா எழுதினார் அப்படின்னு கிடையாது. லிபியை டெவலப் பண்றதே ஒரு பெரிய சாஸ்திரம். நமக்கு இங்கிலீஷ்ல ஏபிசிடி எழுதினா பிரெஞ்சு பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. என்ன சுவாமினர் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா அது படிக்க முடியல. அவன் பாட்டுக்கு ஏதோ சேர்த்து வச்சிருக்கான். அது மாதிரி கிடையாது நம்ம லிபிகள்ல. ஒவ்வொரு லிபிக்கும் ஒவ்வொரு தத்துவம் உண்டு. அப்படி 18 விதமான மாகதி லிபி, சௌராஷ்டிரி லிபி, இப்படி சில லிபிகள்லாம் இருந்தது. அந்த லிபிகளை அறிந்து கொள்றது, அதனுடைய தத்துவத்தை அறியறதுங்கிறது முதல் கலை. அவைகளை எழுதுவது, எழுதி தயார் பண்றது. தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ இவையெல்லாம் எழுதினா ஒரே ரவுண்டா இருக்கும். அது என்ன தாற்பயம். அதே மாதிரியே தமிழ்லையும் சிலது பார்த்தேன்னா சிலது ரவுண்டாவும் சிலது நீளமாக மாறி மாறி இருக்கும். ஏன் சுவாமி எப்படி? ராங்கிறது ஒரு மாதிரி சின்னதா பெரிய ராங்கம். இவன் தத்துவம் உண்டு. கட்டார சம்யுக்தமாக பற்றுதல். எழுதுறதே இல்லை, ராதான் எழுதுது. எங்க இருந்து சார் வந்ததுன்னு அதுல நடுக்குள்ள இருக்கு, ரகசியமா இருக்கு அப்படிங்களா. அப்ப விவகாரம்னா ஒவ்வொன்றுக்குள்ளயும் அந்தந்த சம்பந்தம் அதுல இருக்கு. அதனால லிபியை தயார் பண்றதோ, அதை எழுதி வளர்க்கறதோ, பழக்கி கொள்றதோ அது ஒரு விசேஷமான ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்றார். அதை எழுதுறதுங்கிறது 2வது கலை. அதை படிப்பது, வேகமா படிக்கிறதுங்கிறது 3வது கலை. அஷ்டாதக லிபி போதா 1, கல்லேகனம் 2, தத்வாசனே சித்திரம் எழுதுவதுன்னு 1, பகுபாஷா விஞ்ஞானம் நிறைய பாஷைகளை தெரிஞ்சுக்கிறது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் இப்படி 4-5 பாஷைகளை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சாதாரணமா. அதுவே நார்த் இந்தியாவுக்கு பண்ணா ஹிந்தி தானா வந்துடுறது. அதே போல இன்னும் சில இடத்துக்கு பண்ணீங்கன்னா குஜராத்தி, சைவ எல்லாம், சௌராஷ்டிரா இப்படிப்பட்டதான பாஷைகள்லாம் வருது. பகுபாஷா ஞானம் இருந்ததுனால் அது சீக்கிரமாக அம்பாளா அடையலாம். ஏன்னா அந்தந்த பாஷைகள்ல தனியாக சாஸ்திரங்கள், தனியாக காவியங்கள், அனுபவங்கள்லாம் இருக்கும். அதனால அதுக்கப்புறம் கவிதா, தத் கவிதா அதை படிக்கிறது. ஸ்ருத நிகதிதா யோகம், ஸ்ருத நிகதிதா ஒரு தரம் சொன்னா அது அப்படியே மனசுல பிடிச்சிக்கிறது. இது ஏகசந்தாகிராகி, ஏகசந்தான்னு பேருது. அது எப்படின்னா மனுஷாளுக்கு அது ஒரு கான்சென்ட்ரேஷனால வரக்கூடியது. நீங்க ஒரு தரம் சொன்னீங்கன்னா அது மனசுல அப்படியே பதிஞ்சு போகும். அது மறக்காது, அது அப்படியே விட்டுருப்பா. எப்ப மறக்கணும்னு நினைச்சா அப்ப மறந்துடுவா. இப்படி அந்த விக்ரமாதித்தருடைய ஆஸ்தானத்துல 2 பண்டிதாள். அவன் எப்படி தயார் பண்ணியிருக்கான்னு, யார் வந்தாலும் சரி அது ஒரு தரம் ஒரு கவித்துவம் சொன்னா இது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சது. பக்கத்துல இருக்கிறோம் எனக்கும் தெரியுமே, ஏன் அவர் முதல்ல ஒரு தரம் சொன்னார், அதை கேட்டு இவர் ஒரு தரம் சொல்றார். பக்கத்துல இருக்க 2 தரம் கேட்டாரோ இல்லையா, அதனால என்ன ஆயிடுச்சுன்னு இவர் எனக்கும் தெரியுமே. இப்ப என்ன ஆச்சுன்னு வந்த வழக்கெல்லாம் வெட்டம் வந்து போயிட்டேன். ஏன்னா புதுசா ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு ஆரம்பிச்சா புதுசா வரவே இல்லை. ஏன்னா எதை சொன்னாலும் இவர் அடுத்தது சொல்றார், அவர் அடுத்தது சொல்றார். இப்படியே இவ ஊர்ல இருக்கிற எல்லா பண்டிதாலும் இந்த பாய்ச்சிட்டே இருந்தார். கடைசியில என்னடா இங்க தெனாதி ராமகிருஷ்ணன் ஒருத்தர் உண்டு. அவர் எல்லாரையும் இஷ்டப்படுத்துறதுக்கு என்ன உபாசகர் அவர். விவகாரம் அவர் சாதாரண யார் வழிக்கும் போக மாட்டார். ஆனா அனாவசியமா ஏதாவது வாதாட்டினா அடுத்துருவார். அது ஒரு விவகாரம். இவர் என்ன பண்ணினார், இவர் ஏதோ புதுசா நான் சொல்ற கவித்துவத்தை சொல்லுங்க அப்படின்னு. என்ன கவித்துவம்னு 2 வார்த்தை, தோக மேக மேக தோக, தோக மேக 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 தோக இப்படின்னு ஆரம்பிச்சு விட்டாரு விவகாரம் முழுக்க. இது என்னடா இவர் என்னன்னா ஆடு வாழ ஆடு வாழ இந்த 2 சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இவர் கவி இது அவளுக்கு வரல. ஏன்னா கவித்துவம்னு வந்தா அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு எழுதினா வரும். இது விவகாரம் அர்த்தம் இல்லாம சொல்ல ஆரம்பிச்சார். அவர் ஒரு தடவை ஏகதந்தா ஞானமும் இல்ல, திடீர்ந்தா ஞானமும் இல்ல, போயிட்டு தோத்து போயிட்டாரு. ஏன் சொல்ல வந்தேன்னா இப்படி ஸ்ருத நிகதிதாங்கிறது ஏகதந்தா ஞானம். ஒரு தடவை கேட்டால் அதை மனத்திலேயே வைத்துக் கொள்றது. இது ஒரு காரியம். இது இருந்தா நமக்கு ரொம்ப நல்லது இல்லையா? பரீட்சையெல்லாம் கவலை இல்லாம பார்ப்பாங்க விவகாரம் போட்டு வருத. அது ஒரு ஞானம். அதே போல நமக்கு எவ்வளவு வேணுமோ வச்சுக்கிறது, வேண்டாத பதார்த்தத்தை தள்ளி விடுறதுங்கிறது அதுக்குள்ள இருக்கு.
ரொம்ப மெமரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா சில பேருக்கு டிலீட் பண்ணுங்கிற அதே வர விவகாரங்கள்லாம் இருந்தது. இன்னைக்கு தான் நம்ம புதுசா கண்டுபிடிக்கல, இவைகள்லாம் பழைய நாள்ல இருந்ததுங்கிறதுக்காக சொல்லுங்க. இது ஸ்ருத சந்தானம். ஸ்ருத நிகதிதாத்யூதம் வேதா 4 வேதங்கள். அதுக்கப்புறம் உபவேதா 4 உபவேதங்கள். எது சங்கீதம்னு ஒண்ணு, ஆயுர்வேதம்னு ஒண்ணு, தனுர்வேதம்னு ஒண்ணு, அர்த்த சாஸ்திரம். சங்கீதமானது சாமவேதத்தினுடைய உபவேதம். அதே போல அதர்வவேதத்துக்கு ஆயுர்வேதம், தனுர்வேதம் எதிர்வேதத்துக்கு, அர்த்தசாஸ்திரம் ருத்வேதத்துக்கு, இப்படி 4 வேதங்களுக்கும் 4 உபவேதங்கள். அதுக்கப்புறம் மேல வரக்கூடியதான 6 தர்சனங்கள், நியாய தர்சனம், வைசேஷிக தர்சனம், சாங்கிய தர்சனம், யோக தர்சனம், பூர்வ மீமாம்சா தர்சனம், உத்தர மீமாம்சா தர்சனம்னு. அதுக்கப்புறம் 6ஆனது வேதங்கள், வேதங்களுடைய அங்கங்கள், சிக்ஷா, கல்பா, வியாக்கரணம், நிருத்தம், தந்தோ, ஜோதிஷம் அப்படின்னு 6 அங்கங்கள். இதுக்கப்புறம் தந்திர புராண ஸ்மிருதி. தந்திர புராண ஸ்மிருதிகம் பௌத்தந்திரங்களை வாசிச்சிருக்கணும், நிறைய புராணங்கள் வாசிச்சிருக்கணும். இப்ப அஷ்டாவதானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா பார்த்தல, இவெல்லாம் என்ன புராண ஞானம் நிறைய இருக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஜெனரல் ரீடிங், ஹரிசான்டல் ரீடிங் இருக்கணும். ஒரு புத்தகம் தான் வாசிக்கிறேன், எங்க சொன்னாலும் நான் சொல்வேன்னு மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். வேதங்கள்ல அதான் விசேஷம். வேதத்துல எத்தனை தேவதைகள், அந்தந்த தேவதைகளுடைய தனித்தனி தர்மங்கள், அவளுக்கு உபாசனை பண்ண வேண்டியதான முறைகள், இவைகள்லாம் எப்படி சொல்லியிருக்கோ அவைகள்லாம் கிளியரா என்ன பண்ணியிருக்கு புராணங்கள்ல. ஆகையால் புராணங்கள் பார்த்திருக்கணும். ஸ்மிருதிகள் தந்திர புராண ஸ்மிருதிகம் காவியாலங்கார நாடகாதித்வே. காவியங்கள் முன்னால 10 காவியங்கள் வாசிக்கணும் எல்லோரும். வேதம் வாசிக்கிற சமயத்துல சைட் பை சைடு வாசிக்கணும். இந்த உபாகர்மான என்னதுன்னு கேட்கிற அளவுக்கு, உபாகர்மான ஏதோ பூரணம் மாத்திக்கிறதுன்னு தான் வச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஆனா வேதங்கள் என்ன நொற்று பண்ணணுமா? நொற்று பண்ணணும்னா தினந்தோறும் நொற்று பண்ணணும். ரொம்ப நொற்று பண்றதுக்கு மனசு கொடுத்தீங்கன்னா மனசு டயர்ட் ஆயிடும், நொற்று பண்ண மாட்டேங்கிறோம். சில குழந்தைகள் ஹோம்ஒர்க் எழுத மாட்டேங்கிறது பத்தில, அது போல மனசு நோங்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னு, அந்த மனசுக்கு என்ன பண்ணியிருக்கா பழைய நாள்ல, ஒரு 6 மாசம் வேதத்தை நல்லா நோட்டு பண்ணிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நிறுத்தி விடுவாங்க, புதுசா கொடுக்காதுங்க வேதத்துக்கு. பழசதே நோட்டு பண்ணிட்டே இருந்தோம். பழசு நோட்டு பண்ற காலத்துல அந்த மனசுக்கு வேற வேலை கொடுங்க. என்னது சிக்ஷா, கல்பா, வியாக்கரணம், நிருத்தம், செந்தோ, ஜோதிடம் அப்படின்னு இந்த 6 அங்கங்களோட அதை படிக்கணும். அதனாலதான் வேதம் பார்த்தோன்னா சடங்க வேத வித்வான்னு சொல்லுவாங்க. 6 அங்கங்களோட வேதத்தை வசிக்கிறது. அப்ப வேதமும் தெரியும், வேதத்தினுடைய அர்த்தமும் தெரியும். அப்ப நமக்கு வாழ்க்கையில அது உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த 6 மாசமும் என்ன பண்றதுன்னா, இந்த 6 மாசம் நொற்று பண்ணின வேதத்தை நல்லா ஸ்திரப்படுத்திக்கிறது. அதுக்கப்புறம் அந்த வேதத்தினுடைய அர்த்தம் என்ன, எப்படி பலம் பிரிக்கணும், இவைகள்லாம் தெரிஞ்சுக்கிறது. இது தெரிஞ்சிருந்த ஒரு 6 மாசம் ஆச்சுன்னா மறுபடியும் அடிஷனல் போட்டு நொற்று பண்ணுமோ, அதுக்குதான் புதுசா உபாகரமா. முதல்ல போட்டுட்டோம்னா என்ன அர்த்தம்னு, ஏதோ பழசா போயிடுது, கருப்பா போயிடுது, இது வெளுப்பா இருக்கிறது, புது பூதம் போட்டுக்கிறாங்கிற அர்த்தம் இல்ல. உத்துஷ்டாவை வேதாக, எந்த வேதங்களை விட்டீரோ அந்த வேதங்களை மறுபடியும் எடுத்துக்கிறது. மறுபடியும் அக்னமேட புரோகிதம் விஷயத்துவத்தேன்னு வரிசையாக சொல்லி வாத்தியார் எல்லாத்தையும் சொல்லி இது மேல படிக்க ஆரம்பிங்கோன்னு சொல்லுவா. இதான் உபாகரமானது. இப்படி நம்ம எதை அந்த வேதத்தை திருப்பி திருப்பியும் வாசிக்கிறதும் மனசுக்கு வேற ஒரு டைரக்ஷனை கொடுக்கறதுக்கு தான் மனசுக்கு ரெஸ்ட். நேரம் படிச்சுட்டு இருக்கிற போர்டு அடிக்கலையே அவங்களுக்கு இல்ல, மனசை வெறும்னு விட்டேன்னா மனசு வேற எங்கேயோ போகும். மனசுக்கு என்ன, மனசுக்கு ரெஸ்ட் ஆனது சப்ஜெக்ட் மேட்டரை மாத்திர வேண்டியது. கொஞ்ச நேரம் நியாயம் வாசிக்கிறதுக்கு வியாக்கரணம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, வியாக்கரணமும் வாசி தேவைன்னா மீமாம்சை சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டான். அதோடைய வைடு ரேஞ்ச் இருக்கிறதுன்னா அதை விட ஓடி போயிடுவான். ஏன் வந்ததுன்னா அப்படி விசேஷமாக அந்த மனசுக்கு ஒரு தத்துவத்தை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இப்படி 6 தர்சனங்கள், அதுக்கப்புறம் 6 வேதாந்தங்கள், அதுக்கப்புறம் தந்திர புராண ஸ்மிருதி காவியாலங்கார நாடகாதிகாசம், இப்படி 28 கலைகள் சொன்னேன். இது வரைக்கும் எத்தனை கலைகள் சொன்னேன்? 28 கலைகள் சொன்னேன். லிபி ஞானம் 1, அது எழுதுவது 1, படிக்கிறது 3, பகுபாஷா ஞானம் 4, கவித்துவம் 5,
ஸ்ருத நிகதிதம் ஏகதந்தா ஞானம் 6, அதுக்கப்புறம் 4 வேதங்கள் 4 உபவேதங்கள் 8 8 6 14, அதுக்கப்புறம் 6 தர்சனங்கள் 6 வேதாந்தங்கள் 12 14 12 26, அதற்கு பிறகு தந்திர புராணாதி ஸ்மிருதி காவிய நாடக அலங்காரம் 28 இருக்கு. இந்த 28 சப்த சம்பந்தமான விஷயங்கள், லிபி சம்பந்தமான விஷயங்கள் 22 கலைகள். அதற்கு பிறகு ஜெனரல் நாலேஜ், அது எப்படி சொல்றதுன்னு ரக கஜ துரக கஜ ஜல திருஷ்யந்த ஆயுதஸ்த சமஸ்தகம் அப்படின்னு பதில ரதம் கஜம் அஸ்வம் பதாதி இந்த யானைகளுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது. அஸ்வாரூடா கோட்டி கோட்டி மீதாவுறத அந்த நாம சொல்லும் பொழுது ஒரு யானைகளுக்குள்ள மந்திரம் பத்திரம் எனக்கூடியதான விவகாரங்கள் இருக்குன்னு சொன்னேன். குதிரைகளுக்குள்ளே கல்யாணினம் சரவித்தகதம் சவேகம் சர்வேங்கிதமலகம் துருவலட்சணாஜ்யம் அப்படின்னு அந்த குதிரைகளிலேயே இருக்கக்கூடியதான ஜாதி விசேஷங்கள்ல அந்தந்த நாமாக்களை பார்த்தோம். மறந்து போயிடுச்சுங்கிறத மறக்க வேண்டிய சகஜம் தானே. அந்த சகஜம் இந்த சரத்நாமம் சொல்லும் பொழுது அந்த குதிரைகளுடைய சாஸ்திரம் அஸ்வாரூடாங்கிற அம்மாவை சொல்லும் பொழுது சொன்னேன். சம்பத்கரி வித்தியை, சம்பத்கரி மூல மந்திரத்தை சொன்னதான சம்பத்கரி சமாரூட சிந்துரபுரஜதா எனக்கூடியதான நாமாவை சொல்லும் பொழுது சம்பத்கரி வித்தியை வேற சொல்லி மூல மந்திரத்தோட சொல்லி அந்த பத்ரா அஸ்வாதி இருக்கக்கூடியதான அந்த யானைகளுக்கு வித்தியாசம் சொன்னேன். இவைகள்லாம் ஒரு கலையம். ரகங்களுடைய வேதங்கள், யானைகளுடைய வேதங்கள், குதிரைகளுடைய வேதங்கள், இன்ஃபென்ட்ரி மனுஷியாருடைய வேதங்கள், அவளுக்குள்ள எப்படி யுத்தத்துல பத்ம வியூகம் சங்க வியூகம் இப்படி வியூகங்களை தயார் பண்றது, வியூகங்கள்லாம் ஃபார்மேஷன், எப்படி யுத்தத்துல எப்படி நிறுத்தி வைக்கிறது, யாரை எங்க நிறுத்தி வைக்கிறது, இவைகள்லாம் நமக்கு தெரியணும். அந்த தெரிஞ்சதான விவகாரங்கள் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியாம விசேஷமாக எங்கெங்க யாரை நிறுத்தி வச்சு யுத்தம் பண்றதுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு கலை. அது இந்த கலையை பீஷ்மாச்சாரியர் என்ன பண்ணினார், அபிமன்யு சொல்றதுக்காக தயார் பண்ணிட்டார். விவகாரம் முழுக்க பத்ம வியூகம்னு தயார் பண்ணினார். அந்த வியூகத்துக்கு நுடியில எங்க உடச்சுண்டு போகணுமோ அந்த இடத்துல விசேஷமாக யார ஜெயத்ரதன்